வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடனடி சுண்டைக்காய் வத்தல். இது நம்ம சாம்பாருக்கு புளிக்குழம்புக்கு வாங்கி செய்வோம் இல்லையா, பச்சை சுண்டைக்காய். அது கிடையாது, கடையில் உப்பு போடாமல் விற்பாங்க. அதை வாங்கி தான் நம்ம போடணும். அதுதான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். இன்றைக்கி ஒரு 3 kgயில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே 1/2 kg 1 kg வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்டு ஸ்க்ரீனில் வத்தல் வெரைட்டிஸ்னு பிளேலிஸ்ட் போட்டு வைக்கிறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க வத்தல் வகைகள் எல்லாமே வரிசையாக வரும். உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி பார்த்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த வெயிலை யூஸ் பண்ணி நிறைய வத்தல் வகைகள்லாம் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு சுண்டைக்காய் காமிக்கிறேன் பாருங்கள். 3 கிலோ வாங்கியிருக்கோம். இதுதான் 1 kg. இப்போ பாருங்கள், இது 1 கிலோ 2 கிலோ ஆச்சு. இது ஃபஸ்ட்டே நாங்கள் 1 கிலோ வாங்கி பாக்கெட் ஓப்பன் பண்ணி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் பிறகு 2 கிலோ வாங்கினோம். ஏன்னா நம்ம பாக்கெட்டில் அங்கே ஓப்பன் பண்ண விட மாட்டாங்க இல்லைங்களா, அதனால் வாங்கிட்டு வந்து பார்த்து தான் வாங்கினது. இது நல்லா இருக்குது, அதனால தான் வாங்கினோம். இந்த பாத்திரம் பத்தலை, உங்களுக்கு பெரிய பாத்திரத்தில் போட்டு காமிச்சார். இதை வந்து நம்ம நல்லா சுத்தம் பண்ணணும், கழுவி. ஏன்னா தூசி மண் குட்டி குட்டி கல்லெல்லாம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் கொஞ்சம் தனித்தனியாக வந்திருக்கும். இதையும் ஓப்பன் பண்ணி போட்டுக்குவோம். இது 3வது கிலோ. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை அழைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சுண்டைக்காய் நம்ம வாங்கும்போது உப்பு போடாமல் இருக்கான்னு பார்த்து கேட்டு வாங்கணும். உப்பு போட்டு தான் பெரும்பாலும் உப்பாங்க. அதுவும் நிறைய உப்பு போட்டு வச்சுருவாங்க, நம்மளால் சாப்பிடவே முடியாது. அதை வந்து வாங்கும்போது டேஸ்ட் பண்ணி வாங்கணும். இல்லாட்டி கன்ஃபார்மாக சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு வாங்குங்க. உப்பு போட்டதை கொடுத்துருவாங்க. நான் ஒரு தடவை அப்படி தான் உப்பு போட்டதை வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே தான் பாக்கெட் ஓப்பன் பண்ணால் ஒரே உப்பு ஒரு 10 தடவை கழுவுனோங்க. கழுவி தான் அப்போயும் உப்பு போகலை, அவ்வளோ உப்பு இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நாங்கள் ஏன் இவ்வளோ செய்கிறோன்னா, இது இப்போ வந்து அமெரிக்காவுக்கு போதுங்க. நம்முடைய ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, ஒரு 10 பாக்கெட் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணுறதுக்காக போய் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெஷ்ஷாக. இந்த வருஷம் வந்தது இது. அதே மாதிரி புதுசாக இருக்கான்னு கேட்டு வாங்கிக்கணும் நம்ம. இல்லாட்டினா அந்த உள்ளுக்கு இருக்க விதையே இவ்வளோ போய்டும் உங்களுக்கு. எப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் போகும். நம்ம இவ்வளோ வாங்கியிருக்கோம்ல, இதில் கால் வேஸ்டேஜ் போகும் நமக்கு. நல்லா உங்களுக்கு கழுவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து கிடைக்கும்போது வாங்கி இந்த வெயிலை யூஸ் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. உப்பு ரொம்ப இருக்காத, நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். காம்பெல்லாம் எடுத்துடணும் நம்ம தனியாக. நம்ம கழுவும் போதே வந்துடும். நிறைய உள்ள காம்பாக கிடக்க பாருங்கள். அதே மாதிரி இது எங்கே காய வச்சுருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் நல்லா அலசணும் இதை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாடிக்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா கழுவி இங்கேயே வெயிலில் காய போட்டலான்ட்டு கொண்டாந்துட்டோம். அங்கே பாருங்கள் சூரியனை. கீழே காமிக்கிற பாருங்களேன் எவ்வளோ மண் இருக்குன்னு. டைமாக கழுவி இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். எவ்வளோ வடிச்சு காமிங்களேன். அதனால் சரி, இங்கே பாருங்கள் எவ்வளோ மண். இதான் கல்லெல்லாம் கிடக்கு. இந்த எவ்வளோ கல். இந்த மாதிரி 2-3 தடவை கழுவணும்னு சொல்லிட்டு. இது பாருங்க கல். இந்த மாதிரி 2-3 தடவை கழுவணும். நான் கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இப்படி கழுவினாவே போதும், ஊற வச்சு கழுவ வேண்டாம். ரொம்ப ஊற வச்சோம்னா விதையெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். செகண்ட் டைம் செய்கிறேன். நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா எவ்வளோ சுத்தமாக செய்யலாம். செகண்ட் டைம் செஞ்சோம் இல்லையா, அதுலேயும் பாருங்கள் எவ்வளோ மண் வருதுன்னு. இந்த காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள் மண்ணெல்லாம் இந்த அப்படி நிற்கிது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இன்னும் ஒரு தடவை அலசிடலாம். நம்ம ஃபைனலாக கழுவுறோம் 3rd டைமு. அவ்வளோதான், இதுக்கு மேலெலாம் மண் வர சான்ஸே கிடையாது. 3rd டைம் கழுவுனது. இதெல்லாம் விதை தான், இனிமேல் வர்றதில்ல விதை தான், மண் கிடையாது. இந்த விதையோட பவுட்ரு விதை தான். இருந்தாலும் இதை நாங்கள் போட மாட்டோம், அவ்வளோதான். இது ஃபைனலாக வடிகட்டி ஒரு காட்டன் துணியில் போட்டுக்கிறேன். ஏன்னா தண்ணி வடித்து காய போட்டுடலாம் அதுக்காக.
ஒரு 1/2 கிலோனா நம்ம வந்து வீட்டில் இருக்க வடிகட்டி பாத்திரத்தில் நம்ம வடிகட்டிக்கலாம். இதை நம்ம 3 kg போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் தண்ணி வடிகட்டி விட்டுருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. நமக்கு நல்லா அப்படியே காய போட்டுருவோம். இதை ஃபுல்லாக நல்லா விரவி விட்டுறலாம். நல்லா விரவி விட்டுட்டேன். சாயந்தரமாக காமிக்கிறேன் உங்களுக்கு. காலையில் காய போட்டோம்ல, அதை போய் நான் ஈவினிங் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். பார்க்கவுமே எவ்வளோ அழகாக சுத்தமாக இருக்குது பாருங்கள். எல்லாமே ஒரு 9 o'clock போல் காமிக்கிறேன் உங்களுக்கு, நைட்டு போல் என்ன செய்யணுங்கிறத. நைட்டு 9 o'clock ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சுண்டைக்காய் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் காமிக்கிறேன் பாருங்கள். தயிர் பாக்கெட்டு, அதாவது 1 கிலோ சுண்டைக்காவுக்கு 1 லிட்டர் தயிர் நமக்கு தேவை. 1/2 லிட்டர் பாக்கெட்டில் 6 பாக்கெட்டு வாங்கியிருக்கோம். தயிர் பாக்கெட்டு ஆவின் தான் வாங்கியிருக்குது. இங்கே வந்து இது மாதிரி தான் கிடைக்கிது தயிர். அம்மா வீட்டிலலாம் டின்னு தயிர்னு ஒன்று விற்குங்க. அது வந்து படி கணக்கில் அளந்து கொடுப்பாங்க. அது ஒரே புளிப்பாக இருக்கும். வத்தல் வகைகளுக்கெல்லாம் அதுதான் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கிது. அதனால் நம்ம இது மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இல்லாட்டினா நம்ம வந்து பால் வாங்கி உர போட்டுக்கணும். உர ஊற்றி வச்சு நம்ம செஞ்சுக்கிடலாம். எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். இது பால் தயிர் தேவைப்படுது. உப்பு 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி. 1 கிலோ சுண்டைக்காவுக்கு 1 கைப்பிடி உப்பு கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம வீட்லலாம் செய்கிறப்ப நம்ம உப்பு நம்ம கரெக்டாக தான் போட்டுக்கணும். ரொம்ப போடக்கூடாது. வெளியில் தான் ரொம்ப கொட்டி கொட்டி விற்பாங்க. இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம தயிரை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது பெரிய மிக்ஸி ஜாருங்களா, அதனால் ஒரு 3 பாக்கெட்டை போட்டு விட்டுறேன். 1.5 லிட்டர் போல் போட்டுக்கலாம். இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். 1 கைப்பிடி உப்பு. கைப்பிடி அளவு தெரியல புரியல அப்படிங்கிறவங்க 1 கிலோவுக்கு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 2 3 4. இப்போ 2 கைப்பிடி போட்டு விட்டாச்சு. அடுத்தது அரைக்கும்போது இன்னொரு கைப்பிடி போட்டு விட்டுக்கலாம். இதை நல்லா சுற்றிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நாம் ஏன் இப்படி செய்யணும்னா, இந்த தயிர் வந்து அப்படியே ஊற்றினோம்னா திரியாக நிற்கும். இந்த மாதிரி நம்ம அடித்து ஊற்றினோம்னா அந்த திரியாக இருக்காது. எல்லா பக்கமும் உள்ளே நல்லா சோர்ந்துக்கும். அதுக்காக தான் நல்லா சுற்றிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சதை இந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். 1 கைப்பிடி உப்பு போட்டுக்கிறேன். 3 தயிர் பாக்கெட்டையும் இதில் பொத்து ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது கடைசி தயிர் பாக்கெட்டு ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மூடி மாதிரியே நல்லா சுற்றிட்டு வந்துடுறேன். இதையும் அப்படியே ஊற்றிக்கலாம். 1 சொம்பு தண்ணி எடுத்து இந்த பாக்கெட்டில் எல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கிறேன். நான் இந்த 6 பாக்கெட்டையும் அதில் தயிர்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அலசி ஊற்றிக்கிறேன். பாருங்க, எல்லா பாக்கெட்டையும் கழுவி ஊற்றிட்டேன். இந்த சொம்பில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். கணக்குக்கு 1 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக ஒரு சுற்றிட்டு வந்துடுறேன். இப்போ இதையும் இதிலே ஊற்றிக்கலாம். இன்னொரு சொம்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இந்த மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி அலசி ஊற்றிக்குவோம். 3ஆவது சொம்பு தண்ணி ஊற்றுறேன். இப்போ 3 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 3 கிலோ சுண்டைக்காவுக்கு. ஒரு கணக்குக்காக உங்களுக்கு சொல்கிறேன். தண்ணி கூட இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா கலந்துக்கலாம். உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ போட்ட அளவு உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு பிறகு போட்டுக்கலாம். இப்போ இந்த சுண்டைக்காயில் அப்படியே இந்த மோரை நம்ம ஊற்றிடலாம். ஏன்னா நமக்கு நிறையா இருக்கு இல்லையா, அதனால் எனக்கு பாத்திரம் வந்து இந்த பாத்திரம் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் இப்படி செய்கிறேன். கொஞ்சமாக இருந்துச்சுன்னா இந்த பாத்திரத்தையும் நம்ம போட்டுருக்கலாம். இப்போ நிறைய போடுறோம்ல நம்ம. இப்போ நல்லா கலந்து விடலாம். உங்களுக்கு பார்த்தா இப்படி மோர் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, எல்லாம் இழுத்துரும். உங்களுக்கு நல்லா கலந்து விடணும். உங்களுக்கு நல்லா தெரியுதா? இப்படி காமிக்கிறேன். நல்லா இழுத்துரும். இந்த மோரை ஃபுல்லாக இழுத்துரும். காலையில் பாருங்களேன், மோரே இருக்காது. சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா மறுநாள் ஊற வச்சுக்கலாம்.
உப்பு பார்த்தேன், உப்பு வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு சப்போஸ் உப்பு பத்தாத மாதிரி தோணுச்சுன்னா தூள் உப்பு எடுத்து இப்படி தூவிடாதீங்க. ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணி, அரை டம்ளர் தண்ணி எடுத்து கல்லுப்பு போட்டு நல்லா கரைச்ச பிறகு எல்லா பக்கமும் இப்படி தெளித்து விட்டு கிண்டி விடுங்க. தூள் உப்பெல்லாம் போட்டிங்கன்னா இந்த கேப்பில் போய் உக்காந்திக்கும். ஒன்றில் உப்பு இருக்கும், அப்புறம் ஒன்றில் உப்பு இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டேன். ஒரு 1 ஹவர் கழித்து நான் காமிக்கிறேன். நான் 10:30 மணி ஆகும் படுக்கிறதுக்கு. அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் தண்ணி எவ்வளோ தூரம் இழுத்துருக்குன்னு. தோசை திருப்பி வச்சுக்கோங்க. நல்லா கரண்டிலாம் வச்சிங்கன்னா, குழி கரண்டிலாம் போட்டோம்னா இன்னும் நல்லா அப்படியே நொறுங்கிக்கிட்டே போயிடும். அது அப்படியே மூடி வச்சிட்றேன். ஒரு 1.5 மணி நேரம் கழித்து காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஊறி இருக்குன்னு. 2 மணி நேரமே ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஊறி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ டைம் 11 o'clock ஆக போகுது. இது படுக்க போகிறேன்னா உங்கள்கிட்ட அப்படியே காமிக்கலாம் அப்படின்ட்டு. நல்லா ஊறி பாருங்க. நல்லா ஒரு கிளறி மறுபடியும் நான் மூடி வச்சிட்றேன். நாளை காலையில் பார்க்கலாம். காலையில் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஊறி இருக்கு பாருங்கள். கரெக்டாக போயிடுச்சு. இந்த நிறையா இருக்கா, கிண்டுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போ காத்தால இன்னும் கொஞ்சம் நல்ல வெயில் வந்தோடனே ஒரு 9 o'clock போல் கொண்டு நம்ம போட்டோம்னா நல்லா காயும். அதுக்காட்டி 2 தடவை நல்லா கிண்டி விடலாம். கரெக்டாக போயிடுச்சு. மோர்லாம் கரெக்டாக போயிடுச்சு பாருங்கள். எல்லாம் கரெக்டாக போயிடுச்சு. இன்னும் 2 தடவை கிண்டி விட்டு செஞ்சோம்னா அது கொஞ்சம் இருக்குல்ல, லாஸ்ட்டாக கொஞ்சம் இருக்கு பாருங்கள் மோர். அதுவும் நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும். நல்லா கலரவும் பாருங்கள். கொஞ்சம் மோரும் இழுத்துக்குச்சு. நம்ம கொஞ்சமாக செஞ்சோம்னா பாத்திரத்தை அப்படியே தூக்கி குலுக்கி விட்டுறலாம். இதை நிறையா இருக்கு இல்லையா, எல்லாம் நல்லா ஊறி புஷ்ஷுனே வந்துருச்சு பாருங்கள். அப்படியே முடி வச்சிட்றேன். மாடியில் கொண்டு போய் காய வைக்கிறப்ப அப்படியே காமிச்சிட்றேன் உங்களுக்கு. மாடி கொண்டாந்துட்டேன். நல்லா ஒரு கிளறிக்குவோம். எல்லாம் தயிரும் கரெக்டாக போயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம சீட்டில் போட்டுக்குவோம். போட்டு தாய் அப்படியே கொத்தி விட்றேன். அவ்வளோதான். தயிரெல்லாம் சரியாக போயிடுச்சு. அப்படியே மேலே ஊற்றி விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா விரவி விடுவோம். நல்லா விரவி விட்டோம்னா நல்லா சீக்கிரமாக காயும். நிறையா உங்களுக்கு மோர் இருந்துச்சுன்னா மறுபடியும் அதிலே வடித்து போடலாம். இது சும்மா கொஞ்சம் தானே இருந்துச்சு, அதனால் அப்படியே எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டேன். இந்த பாத்திரத்தை நம்ம கழுவி வச்சுக்குவோம். சாயந்தரம் இதில் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நல்லா விரவி விட்டுட்டேன். உங்களுக்கு நைட்டு போல் எடுத்து காமிக்கிறேன். அங்கே பாருங்கள், தாளிப்பு வடகமும் போட்டிருக்கேன். காலையில் மோரில் ஊற வச்சதை கொண்டு போய் மாடியில் காய போட்டேன்ல, இப்போ சாயந்தரம் போல் எடுத்து வந்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு நாளுக்கே நல்லா காஞ்சிடுச்சு. செம்ம வெயில் அடிச்சிச்சு. இருந்தாலும் நான் உங்களுக்கு 2 நாள் காய வச்சு உங்களுக்கு பொரித்து காமிக்கிறேன். மூடி வச்சிடலாம். காத்தால கொண்டு போய் போட்டுறணும் வெயிலில். நல்லா 3 நாள் காய வச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கலகலன்னு சத்தம் கேட்குதுங்களா. நல்லா காஞ்சிடுச்சு. சூப்பராக காஞ்சிடுச்சு. வெயில் நல்லா அடிக்குதுங்களா, அதனால் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு பொரித்து காமிக்கிறேன். அப்புறம் இதில் பாருங்களேன், நம்ம வந்து கழுவும் போதே கொஞ்சம் விதை போனதெல்லாம் இருக்குது. இந்த பாருங்களேன், இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். நான் உங்களுக்கு எடுத்துருக்கேன், அதை காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இதெல்லாம் வேஸ்ட்டு கிடையாது, இது நல்லது தான். இந்த விதையெல்லாம் போயிடுச்சு. இதை நம்ம பொடிச்சு மோரில் கலந்து குடிச்சிக்கலாம். இல்லாட்டி பொடி செஞ்சு கூட சாதத்தில் பரட்டி சாப்பிட்டுக்கலாம். அதே போல் இந்த இது பாருங்கள் காமிக்கிறேன். கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். இந்த இது பிஞ்சி அது வந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்துடணும். அது வந்து பொரியாது, கல் மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நான் எடுத்துட்டேன். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்காக காமிக்கிறேன். இந்த பாருங்கள், சின்னதாக இப்படி கல் மாதிரி இருக்கும். இதெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் நான் எடுத்துட்டேன். நல்லா பொரித்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இவ்வளோ சூப்பராக இருக்குது.
வடை சட்டியில் கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம இவ்வளோ எண்ணெய் ஊற்றி பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாகவே நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது நான் வத்தல் பொரித்தேன், அதனால் இதிலே பொரிக்கிறேன். நல்லா வெடித்து பொரியும், கவனமாக எடுக்கணும், கையெல்லாம் படாமல். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னொரு ஈடு போட்டு காமிக்கிறேன். சுண்டக்காய் வத்தல்லாம் நிறைய சாப்பிட முடியாது இல்லைங்களா? ஒரு 10 சாப்பிட்லாம் ஒருத்தர், அதுக்கு மேலெலாம் சாப்பிட முடியாது இல்லையா? அதனால் நம்ம தாளிக்கிற கரண்டிலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம வீட்டிலே செய்யவும் எவ்வளோ ஒரு ஹைஜீனிக்காக நல்லா இருக்குது பாருங்கள். உப்பும் நம்ம பதமாக போட்டுக்கலாம், நல்லா கழுவிக்கலாம். இந்த மண் நரநரப்புலாம் இருக்கவே இருக்காது. மெயினாக உப்பு நிறையா போட்டு வச்சிட்றாங்க இல்லையா வெளியில் வாங்கும்போது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மோர் போட்ட சுண்டக்காய் வத்தல் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நிறைய வத்தல் வகைகள்லாம் போட்டிருக்கேன். இந்த வெயிலை யூஸ் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.